ஹல ஹபீபி! பெரும் எதிர்பார்ப்புகளுக்கிடையே இன்றைய தினத்தில விஜய் அவர்களோட தி கோட் திரைப்படம் வெளியாக இருக்கு. இந்த நிலையில பெரும்பாலான டிக்கெட் பெற்று தீர்ந்ததா சொல்லப்படுதுங்க. குறிப்பா கமலஹாசன் அவர்களோட சாதனையை இந்த கோட் திரைப்படம் புகிய முறிவு செஞ்சிருக்கு அப்படின்றும் சொல்லப்படுதுங்க. என்ன அப்படிங்கிறத தெள்ள தெளிவா இந்த காணொளில பார்க்கலாம். நம்மளோட சேனலுக்கு இப்ப தான் வந்திருக்கீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ண மறந்துறாதீங்க. மங்காத்தா மாநாடு போன்ற வெற்றி படங்களை கொடுத்த வெங்கட் பிரபு முதல் முறையா நடிகர் விஜய் அவர்கள வச்சு படம் எடுக்குறாங்க என்ற தகவல் உடனே கோலிவுட்ல பெரும் பரபரப்பை பற்றிக் கொண்டது. விஜய் அவர்களோட அரசியல் கட்சி ஆரம்பிக்கும்போது, இந்த நிலையில அவரது சினிமா பயணத்துல இறுதி கட்டத்துல வெளியாகும் படம் என்பதால, விஜய் ரசிகர்கள் மிக்க ஆர்வத்தோட இந்த படத்தை எதிர்நோக்கி காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்துல பல நட்சத்திர பட்டாளங்களே கலந்திருக்கு அப்படின்னும் சொல்றதுக்கு மிகையாகாதுங்க. ஏன்னா, அவ்ளோ நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க. யுவன் சங்கர் ராஜா இசையமைக்கிறாங்க. மேலும் இந்த படத்துக்கான உரிமையாளர் டிக்கெட்ட வந்து சென்னை மட்டும் இல்லாம செங்கல்பட்டு உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும், திருச்சி, கோவை உள்ளிட்ட சென்டர்களிலும், ராமநாதபுரம், கன்னியாகுமரி, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட சென்டர்களிலும் டிக்கெட் புக்கிங் அருமையா இருப்பதா சொல்லப்படுதுங்க. பெரும்பாலும் முதல் 2 நாட்கள் ரசிகர்கள் ஆக்கிரமித்திருப்பாங்க. அந்த நிலையில அடுத்தடுத்த நாட்கள்ல வெறும் ரசிகர்கள் கொஞ்சம் குறையும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே நேரத்தில சில தியேட்டர்ல இன்னும் புக்கிங் தொடங்கல அப்படின்னும் சொல்லப்படுது. தயாரிப்பு நிறுவனம் மற்றும் விமர்சகர்கள் தரப்புல இருந்து பெட்டிஷன்கள் போடப்பட்டிருக்குங்க. தியேட்டர் நிர்வாகங்கள் படத்தை வெளியிடுவதில்ல என கூறப்படுதுங்க. புதுக்கோட்டையில 2 தியேட்டர்கள்ல மட்டுமே டோர் திரைப்படம் வெளியாகும் நிலையில, திண்டுக்கல்ல எந்த தியேட்டர்லயும் படம் வெளியாகல என தகவல் கிடைச்சிருக்குங்க. இந்த நிலையில தான் சில மாவட்டங்கள்ல நிலவுவதா புலம்புறாங்க விஜய் ரசிகர்கள். 400 கோடி பட்ஜெட்ல தி கோட் திரைப்படம் தயாராகி வரும் நிலையில, அதுல விஜய் மட்டுமே ரூ. 200 கோடி சம்பளத்தை பெற்றிருப்பதாக கூறப்படுது. இந்த நிலையில படம் வெளியிட்ட முன்பதாகவே சத்தமில்லாமல் சாதனை படைச்சிருக்குங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வெளியான இந்தியன் 2 படம் வருவதற்கு முன்பாகவே எதிர்பார்த்தத விட விமர்சனங்கள் சந்திச்சாலும், புக்கிங்ல அந்த படம் சுமார் ஒரு ரூ. 11,00,00,000 வரைக்கும் பெற்றதா கூறப்படுதுங்க. இந்த சாதனைய கோட் படம் தகர்த்து விட்டுருச்சு. இப்போதைய சூழ்நிலையில அந்த படம் சுமார் ரூ. 16,50,00,000 புக்கிங் செய்யப்பட்டதா வைப்பு தொகை இருக்கதாக கூறப்படுதுங்க. இது மாதிரியான தகவல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட வாய்ஸ் ஆஃப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிருங்க.